practice white to play. So இந்த பொசிஷன் நமக்கு பார்த்தோன்னே குயின் இன்டு g5 ஐடியா குயின் g7 செக்மேட் தோணும். ஆனா இந்த பொசிஷன்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க வைக்கிற குயின் இன்டு g5 செக்கு கிடையாது. செக் இல்லாம ஒரு மூவ் வைக்கிறதுனால உங்க ஆப்போனன்ட் என்ன வேணாலும் ஆடலாம். See அவங்க ரூக் இன்டு e1 செக் கொடுக்கலாம், செக் கொடுத்துட்டு குயின் ஆஃப் எயிட் டிஃபென்ஸ் பண்ணலாம், குயின் g8 டிஃபென்ஸ் பண்ணலாம். நம்மளோட செக்மேட் அவங்களால ஈஸியா டிஃபென்ஸ் பண்ணிக்க முடியும். எப்போதுமே நம்ம ஒரு ஆன்சர் வைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு போர்டில் இருக்கிற ஃபோர்சிங் மூவ்ஸ் பார்க்கணும். ஃபோர்சிங் மூவ்ஸ் அப்படின்றது செக் கோடு. நம்ம ஆன்சர் செக் கோடு இருந்துச்சுன்னா அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுன்றது ஃபோர்ஸ்டு. நம்ம செக் இல்லாம பண்ணும்போது அது அவங்களால பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்க பார்க்குற அதே பிளான் குயின் g5 குயின் g7 அது உங்களோட செக் கோடு வர வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ரூக் இன்டு h7 செக். ரூக் இன்டு h7 செக்குக்கு அப்புறம் நைட் இன்டு h7 அடிச்சாங்கன்னா இந்த லைன் ஓப்பன் ஆயிடுச்சு, டைரக்டாவே குயின் g7 செக்மேட் ஆயிடும். ஓகேவா? அப்போ நைட் இன்டு நடிக்காம கிங் இன்டு நடிச்சாங்கன்னா ஸோ நம்ம பார்த்த பிளான் என்ன, குயின் இன்டு g5 செக் கோட் அடிச்சுட்டு மேட் அடிக்கணும், ரைட்? அப்போ குயின் h5 செக், அப்போதான் அந்த கிங் வந்து g8 வரும். இப்போ குயின் இன்டு g5 செக். ஸோ நம்ம பார்த்தோம் அதே பிளான் தான். ஸோ கிங் f8 h8 எங்க போனாலும் குயின் g7 செக்மேட். குயின் இன்டு g5 அடிக்கிறோம், g7ல மேட் பண்றோம். பட் இந்த பிளான் செக் இல்லை அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ரூக் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம பார்த்த அதே பிளானை செக்கோட பண்ணி நம்ம ஈஸியா செக்மேட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு பொசிஷன் கொடுக்குறேன். இந்த பொசிஷன் ஒயிட் டு பிளே. போர்ட்ல எங்க செக் இருக்கு எங்க மேட் இருக்குன்னு பாருங்க. அது வரல அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடா செக்கா கொடுத்து பிளாக்கோட கிங்க எப்படி செக்மேட் பண்ணலாம் ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.